எல்லாரும் பூ சாப்பிட இல்ல ஆட்டை போட போறோம். நான் தான் வெள்ளை பொண்ணு. பார்க்க வெள்ளையா இருக்கனே அமுல் பேபின்னு நினைச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் ரக்கடு. நான் தான் கருப்பாண்டி. படம் நடிக்கலன்னா கேட்குறீங்களா? நான் தான் மின்னி. இன்னைக்கு என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க எல்லாரும் ரெடியா இருங்க. ஐ எம் அறிவு த மாஸ் ரவுடி. போட்டோவை பார்த்து சோம்பேறி நினைச்சிடாதீங்க. இந்த அபி வேணும்னே இப்படி பண்ணி வச்சிருக்கா. போடாம பிடிச்சவன். இந்த குறும்படத்தில் வரும் ஆடுகள் துன்புறுத்தப்படவில்லை. அதனால யாராச்சும் கேஸ் போடணும்னா கூட்டி ஃபேமிலி மேலே தான் கேஸ் போடணும், என்ன தொல்லை பண்ணதுக்காக. வெள்ளை பொண்ணுக்கு கேட்டா இருடி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் என்ன பண்ற? பூ கட்டுற எனக்கும் கொடு. நான் பூ கட்டுறேன் நீ கேக்குறேன். நான் கேட்காம வேற யாரு கேட்பா? இது பூரி நான் கடைசியா மிச்சம் இருக்கிறதாரன் போ. மிச்சம் இதெல்லாம் நீயே தின்னு. இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷா கொடு. நான் தரமாட்டேன். இங்கே நீ போ. எது தரமாட்டியா? நான் முடிச்சுட்டு கொஞ்சம் தர உனக்கு கட்டிட்டு தரேன். நீ ஒரு சோம்பேறி. நீ முடிக்கிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. குடிங்க குடி. போன திமிரு பிடிச்சவ என்னையே வச்சு விடுறா. இந்த வாரண்டி இருடி. இந்தாடி எனக்கு குடி. எனக்கு கொடுக்கறத விட உனக்கு வேற என்ன வேலை? எனக்கு குடி. எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன வேணா பண்ணு. குடி குடி. இல்லைன்னா உன் கையை கடிப்பேன் பாருப்ப. கையை கடிக்கிற கடிச்சாலும் கொடுக்க மாட்டாளே இவ. இதெல்லாம் வந்து ரவுடிசம். அப்பெல்லாம் பண்ண நியாயமா கேட்டீங்கன்னா நான் 1-2 பூ தருவேன். நியாயமா கேட்டா நீ 1-2 தான் தருவேன்னு எனக்கே தெரியும். அதனால தான் நான் எகிரி குதிச்சு வந்தேன். இப்படி ட்ரை பண்ணுவோம். நோ வேலை பண்ணு. நோ வேலை போடி லூசு பொண்ணு. எட்ட மாட்டேங்குதுடினா குடுக்குறாளா பாரு. ஏன் இப்படி பண்ற? வேண்டுதல் குடுக்குறாளா பாரு. இன்னும் குடு. தமா துண்டு குடுக்குறியேடி. உனக்கு இல்ல பூவு. எனக்கு இல்லையா? கடையை காலி பண்ணிடுவோம் பத்துக்க. எனக்கு பூவு. நீ என்ன பண்ண போற? தூக்கி தானே போட போற. என்கிட்ட குடு, நான் தின்னுட்டு சாணி போடுறேன். அதை வேணா நீ எடுத்துக்கோ. நான் வெள்ளை பொண்ணு. தள்ளு. முடியாதுப்பா. இப்ப இந்த கற்பாண்டியும் சேர்த்து குடிச்சிருக்கு. கற்பாண்டி நீ சொன்னா கேட்க மாட்டேன். அதனாலதான் என் குட்டி டிராகனை கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் கருப்பாண்டி வாடா. ஆஹா நம்ம மைண்ட் வேற அங்க போகுதே. அப்படியே முட்டுவே நீ? இல்ல சாரி மின்னி. இனிமே முட்டல முட்டுனேன்னு தெரிஞ்சது தொலைச்சு விடுவ ராஸ்கல். சாரி மின்னி. போய் தொலை. நமக்கு எதுக்கு வந்து கொடுக்கறத தின்னுட்டு போயிருவோம். அம்மா சொல்லிச்சாடி இங்க பூ இருக்கு சாப்பிடலாம் வான்னு. ஆமா அது நேக்கா என்ன கோத்து விட்டுட்டு ஆயுதல் திட்டு சண்டைக்கு போயிட்டு பின்னாடி பாரு. சின்ன ஒண்ணு தரா. இப்ப பாரு எப்படி வாங்குறேன். உடம்பு வேற சரியில்லை. யாராச்சும் பூ கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன பொண்ணு ட்ரைனிங் இல்ல கண்டுபிடிச்சிட்டா. பூ போட்டா கொடுப்பான்னு அம்மா சொல்லிச்சு. கொடுக்க மாட்டேன். கற்பாண்டி வெள்ளை பொண்ணு ட்ரைனிங் தானே. உங்க அம்மா செத்த நாட்டுக்கு நடிக்கலாம் பண்ணிச்சு. இப்ப நீ வந்துட்ட. இவளை ஏமாத்த முடியாது போல. பார்க்க தானே போறீங்க இந்த மின்னியோட ஆட்டத்தை. என்ன அட்டவணை போட்டு வரீங்களா? ஆமா. மின்னி அடுத்தது நீ அடி. இதெல்லாம் ரொம்ப ஆகுது மின்னி. எனக்கு இதான் கரெக்ட். பெரிய ஆண்டியே நான் சொல்றதை கேட்டு போயிடுச்சு. நீ என்ன குட்டி பொண்ணு தானே எப்படி இருந்து மேலே ஏறுற? குட்டி பொண்ணுதான். ஆனா நான் குட்டி பொண்ணாச்சே. அப்ப நீ என்ன தனியா கவனிக்கணும் தானே. ஒண்ணுதான் வருது. ஒண்ணுன்னா எத்தனை வேணாலும் வரலாம். ஆனா எப்பவுமே நான் தான் உனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் தான் உன்னோட கார்டியன். கற்பாண்டிக்கிட்டே இருந்து உன்னை சண்டை போட்டு காப்பாத்திருக்கேன். நீ அதுக்கு குட்டி புள்ள வளர்ந்துட்டா. குடு 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 குடு. குட்டி ஒன்று நோ ப்ராப்ளம். எந்த பூவா இருந்தாலும் ஓகே. நிறைய குடி. இது என்ன கேள்வி? ஊட்டி விடணும் தான். அதுதான் மினி குட்டி புள்ள முடிஞ்சிடுச்சு. என்னடி முடிஞ்சிருச்சு? அது இதுல ஐயே வெள்ளாண்டி வருது. ஐயே தள்ளு நான் உள்ள போகிறேன். எங்க போனாலும் பிளாக் பண்றாங்களே. நான் 2 பேரும் தடவை தின்னுட்டு ஓடிப்போம். திங்கிறேன் ஆனா போக மாட்டேன். வாய்க்குள்ள தண்ணியா இருக்கு. நிற்க மாட்டேன் ஆனா போகணும் மட்டும் சொல்லாத. அடியே வெள்ளாண்டி முட்டுவாடி. வாங்கிட்டு நான் வரல. வாடிங்க உள்ள வா. வா போ 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 போடி போ போ. எப்படியோ போக மாட்டேன்னா கேட்கறவா வரேன். தொப்பை இடிக்குது விண்ணி. வா
இரு, அப்புறம் ஏற்கனவே உன் தொப்பை எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க. நீங்க வா, கூட்டி மேல தொப்பை இருக்கு. என்னை கழுத்து பிடிச்சா தள்ளுற பின்விளைவுகளை யோசிச்சுக்க. அறிவு த மாஸ் ரவுடி.